சோ பாருங்க இப்போ என்ன ஆயிடுது, கப்பல் ஏறுறாரு. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಹಡಗನ್ನ ಹತ್ತಾ ಇದ್ದಾನೆ. சோ பாருங்க இதுதான் கடைசி 4வது பயணம் அப்போஸ்தலர் பவுலோட. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இது 4த் ஃபைனல் மிஷனரி ஜர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲರಂತ ಪೌಲನ ಕೊನೆಯ ಸುವಾರ್ಥ ಪ್ರಯಾಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அங்க செசரியா பட்டணம், செசரியால இருந்து சீதோன், மைரா, ரோட்ஸ், அப்புறம் அப்புறங்க உங்க ரெட் கலர் மார்க் இருக்குல்ல, எங்கெங்கெல்லாம் போறாங்கன்றது இப்ப நம்ம நெக்ஸ்ட் 2 இப்ப நெக்ஸ்ட் ஒரு 5, 10 மினிட்ஸ்ல இத பார்த்து நம்ம முடிச்சுருவோம் இன்னைக்கு. ಇನ್ನು ಮುಂಬರುವಂತ ಒಂದು 5-10 ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ಒಂದು ಯಾವ ಯಾವ ಭಾಗಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಹೋಗಲ್ಪಟ್ರು ಎಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತೇವೆ. சோ கப்பல்ல ஏறுறாங்க. நெறைய பேர் இருக்காங்க கப்பல்ல. ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಹತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅನೇಕರು ಇದ್ದಾರೆ. அந்த காலத்துலலாம் வந்து இப்ப இருக்கிற கப்பல் மாதிரி இல்ல. இப்ப இருக்கிற கப்பல்லாம் மெஷின் வச்சு கிளீனா கண்ட்ரோல் ஆயிரும். அந்த காலத்து கப்பல்லாம் எப்படின்னா, காத்து எந்த சைடு அடிக்குதோ அந்த சைடு தான் கப்பலு போவும். சோ இப்டி இப்டி கிழக்கு போணும்னு இருப்பாங்க. அப்படியே டக்குன்னு வந்து காத்து இந்த சைடு அடிச்சுச்சுன்னா, கப்பல் அந்த சைடு தான் போகும். எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த சைடு போ முடியாது. ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரொம்ப பலமான காத்து இருந்துச்சுன்னா, காத்து எங்க பலமா அடிக்குதோ அந்த சைடு தான் போவாங்க. சோ அதனால இப்படி தான் இருக்கும் அந்த டைம்ல கப்பல்கள். ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯಂತ್ರದ ಮೂಲಕವಾಗಿ ಓಡುವಂತ ಒಂದು ಹಡಗುಗಳ ರೀತಿ ಎಲ್ಲ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಗಾಳಿ ಯಾವ ಕಡೆ ಅದು ಬೀಸಲ್ಪಡ್ತದೋ ಆ ಒಂದು ಭಾಗವಾಗಿ ಆ ಗಾಳಿ ರಭಸವಾಗಿ ಬೀಸುವ ದಿಕ್ಕಿನ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಕಡೆಗೆ ಆ ಒಂದು ಹಡಗುಗಳು ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡುವಂತದ್ದಾಗಿರ್ತಾ ಇತ್ತು. சோ என்ன ஆயிருச்சு, அந்த இடத்துல போறாங்க அவங்க. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க நெறைய கப்பல் மாறி, மாறி நம்ம இப்போ ஒரு ஊருக்கு போறோம்னா, நெறைய ஒரு 3 பஸ் மாறி போறோம்னா, அதே போல நெறைய கப்பல் மாறி, மாறி, மாறி ரோம் நகரத்துக்கு இவரு போய் சேரணும். ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಹಡಗುಗಳನ್ನ ಬದಲಾಗ್ತಾ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಒಂದು ಆ ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರ್ಬೇಕು ಅವರು. சோ இப்போ கப்பல்ல ஏறுறாங்க. ಆ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಹತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அ ஒரு ஒரு இடமா போறாங்க அவங்க. ಒಂದೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க பாருங்க அ அ மீரா அப்படின்ற ஒரு இடம், மைரா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க. ಅಲ್ಲಿ ಮೈರಾ ಅಂತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶವಿದೆ ನೋಡ್ರಿ. அந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு பெரிய கப்பல்ல ஏறுறாங்க அவங்க. ಆ ಒಂದು ಭಾಗದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಹಡಗಿಗೆ ಹತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அ காத்து வந்து பலமா இருந்ததுனால, கடலுக்குள்ள போமாட்டேங்குது கப்பல். சைட்லயே வந்துருது அப்படியே. சைட்லயே வந்து வந்து நிக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ಅಲ್ಲಿ ಅವ್ನು ಸಮುದ್ರದ ಒಳಗೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂದು ಒಂದು ಸಮುದ್ರದ ಎಡಭಾಗವಾಗಿ ಅದು ಕಷ್ಟಪಟ್ಟು ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. பட் ஆனா அவங்க எப்படியாவது போய் சேர்ந்துரணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஐஸ் கட்டி வந்துரும். ஐஸ் கட்டி வந்துருச்சுன்னா, கப்பல்ல முடியாது. சோ ஐஸ் கட்டி வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, சீக்கிரமா இவங்க வந்து ரோமுக்கு போயிரணும் அப்படின்றது வந்து கப்பல்ல போயிர்றாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ಒಂದು ಮಂಜುಗಡ್ಡೆ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ರೋಮಾಪುರಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ವೇಗವಾಗಿ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ஆண்டவர் வந்து பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்ததுனால என்ன பண்றாங்க, 10வது வசனம் படிங்க. 27வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்றாரு பவுலு? ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನ ஒரு அட்வைஸ் குடுக்குறாரு. ಒಂದು ಅಡ್ವೈಸ್ ಅನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மனுஷரே, ம். இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். சரி 11வது வசனம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். பாருங்க, அந்த அந்த யார நம்புறான்? ஒரு சைடுல வந்து பவுல் சொல்றாரு, இல்லங்க போவாதீங்க இந்த கப்பல்ல. ரொம்ப சேதம் ஆகப்போது. கப்பலுக்கும் சேதம் ஆகப்போது. உயிருக்கே ஆபத்து இருக்குது இது. போவாதீங்கன்னு அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನಿಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಬಹಳ ಪ್ರಾಣಗಳಿಗೂ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ಭಾಗವಾಗಿ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னொரு சைடுல கப்பல் ஓட்டுற அதிகாரி. அவன் எக்ஸ்பர்ட். இவனுக்கு என்னய்யா கப்பல் பத்தி தெரியும்? இவன் சாதாரண டென்ட் பண்றவன் இவன். இவனுக்கு என்ன கப்பல் பத்தி தெரியும்? ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். அவன் பேச்ச கேட்டுறான். எக்ஸ்பர்ட் பேச்ச கேட்டுறான். ಅಲ್ಲಿ தேவனுடைய மனுஷனுடைய பேச்சு கேட்கல. ஒரு எக்ஸ்பர்ட்டோட பேச்ச கேட்டுறான் இவன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಮಾತನ್ನ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಾವ ವ್ಯಕ್ತಿ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ನೋಡ್ತೇವೆ ಯಜಮಾನನ ಮಾತನ್ನ ಒಂದು ಹಡಗಿನ ಯಜಮಾನನ ಮಾತನ್ನ ಅದನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இந்த காலத்தையும் நம்ம பார்ப்போம். நெறைய வாட்டி நம்மட்ட கொஞ்சம் பணம் இருக்கலாம். இல்லாட்டி சில முடிவுகள் எடுக்கணும்னு இருக்கும். யார் எக்ஸ்பர்ட் இதுல? எக்ஸ்பர்ட்ட தான் நம்ம தேடுவோம். எக்ஸ்பர்ட்ட போற தப்பே இல்ல. பட் ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவருடைய ஒப்பீனியன் கேட்கிறது அதுக்கு மேலானது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಹಣವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಚಾರಗಳಲ್ಲಿ ಯಾರು ಬಹಳ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೋ ಅಂತರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. ಆದ್ರೆ ಅದಕ್ಕಿಂತ ಮುಖ್ಯತ್ವವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಂತದ್ದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತದೆ. பயங்கரம் அந்த கப்பல நம்பி போயிடுறாங்க. 276 பேர் அந்த கப்பல்ல இருக்கிறாங்கங்க. ಅಲ್ಲಿ 276 ಜನರು ಆ ಒಂದು ಹಡಗಿನಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. பயங்கர போராட்டம். ಅಲ್ಲಿ கப்பல் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ಆ ಒಂದು ಹಡಗು ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க, படிச்சு பாருங்க. 18ல இருந்து 20வது வசனம் படிப்போம். 18ರಿಂದ 20ನೇ ವಚನದವರೆಗೂ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம்.
அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. நம்பிக்கையே போயிருச்சுங்க. இருட்டு நைட்டா பகலான்னு தெரிய மாட்டேங்குது. காத்து அடிக்குது. எவ்வளவுதான் திங்ஸ் பொருள் எடுத்து தூக்கி கடல்ல போட்டா கூட கப்பல் ஸ்டெடி ஆக மாட்டேங்குது. ரொம்ப மோசமான நிலைமை. 276 பேர் வாழ்க்கை ಡೇಂಜರ್ல இருக்கு. ಅಲ್ಲಿ 276 ಜನರ ಒಂದು ಜೀವಿತ ಬಹಳ ಕಷ್ಟಕರವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಅನೇಕ ದಿವಸಗಳವರೆಗೂ ಸೂರ್ಯನನ್ನಾಗಲಿ, ನಕ್ಷತ್ರಗಳನ್ನಾಗಲಿ ಕಾಣಿಸ್ತಾನೆ ಇಲ್ಲ. ಅನೇಕ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದು ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಹಾಕಿದ್ರು ಕೂಡ ಹಡಗು ಅದು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾನೆ ಇಲ್ಲ. பாருங்க, ஆ, ஒரே ஒரு தப்பு என்ன? தேவனுடைய மனுஷனுடைய பேச்ச அவங்க கேட்கல. ಒಂದೇ ಒಂದು ತಪ್ಪೇನಂತಂದ್ರೆ ದೇವರ ಮನುಷ್ಯನ ಮಾತನ್ನ ಅವರು ಕೇಳಲಿಲ್ಲ. அப்ப 21வது வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லங்க அப்படின்னு சொல்றாரு 21வது வசனத்துல. 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಪೌಲ್ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, ನಾನು ಈಗಾಗಲೇ ನಿಮಗೆ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ನಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. நிறைய பேருக்கு சாப்பாடு கூட இல்ல. 10, 15 நாள் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ 10 ದಿವಸಗಳವರೆಗೆ ಊಟವಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ ಅವರು. ஆனா ஒரு காரியம் சொல்றாரு. ಆದ್ರೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. அருமையா பாருங்க. திருப்பி ஆண்டவர் வந்து அவர்கிட்ட கப்பல்லயும் பேசியிருக்கிறார். 22வது வசனம் 23வது வசனம் படிப்போம். ಪುನಃ 22, 23 ವಚನಗಳನ್ನು ಓದುವಾಗ ಅಲ್ಲಿ ದೇವರು ಆತನ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று தைரியமா இருங்க, திடமனதா இருங்க அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் அந்த ஜனங்களுக்கெல்லாம் பவுல். இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் ஆ. இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். 25. ஆனபடியினாலே மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். பாருங்க என்ன பண்றாரு ஆண்டவரும் சொல்றாரு, அவரும் சொல்ற ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு விசுவாசி இருந்தா போதுங்க. 276 பேர் அவிசுவாசி இருக்கலாம், ஒரு விசுவாசி போதும், தேவன் அவன்கிட்ட பேசுவார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೇವೆ 276 ಜನ ಇದ್ರು ಕೂಡ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸ ಇದ್ರೆ ದೇವರು ಅವನ ಮೂಲಕವಾಗಿ ಅಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಡ್ತಾನೆ. எல்லாம் கவலையில, குடும்பத்தோட கவலை, பிள்ளை ஆகும் என்ன ஆகுமோ, ஃபேமிலி என்ன ஆகுமோ, பணம் என்ன ஆகுமோ, வருங்காலம் என்ன, எல்லாம் பயத்துல உட்கார்ந்துருக்காங்க. சாப்பாடு இல்ல, இருட்டுல, காத்து, என்னைக்கு என்ன ஆகும்னு தெரியல. பயத்தோட உட்கார்ந்துருக்க அந்த 275 பேருக்கு அப்போஸ்தலன் பவுல் சில வார்த்தைகளை கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ 275 ಜನರಿಗೆ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸೂರ್ಯನ ನೋಡ್ತಾ ಇಲ್ಲ, ಮುಂದಿನ ದಿವಸ ಏನಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಕುಟುಂಬ ಏನಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಭವಿಷ್ಯತ್ ಏನೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅವರ ನಡುವೆ ಅಲ್ಲಿ ಆತನ ಒಂದು ವಿಷಯಗಳನ್ನ ಆತನ ಪ್ರಚುರಪಡಿಸುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. இதுல இருந்து ஒரு 4 பாயிண்ட் நம்ம என்ன கத்துக்கலாம். நம்மளுக்கு கவலை வரும்போது, நம்மளுக்கு தயக்கம் வரும்போது நம்ம வாழ்க்கையிலே அதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಕಷ್ಟಗಳು ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಯೋಚನೆಗಳು ಬರುವಾಗ ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಏನೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, நான் போட்டிருக்கேன் மேலேயே அங்கே, அஷூரன்ஸ் ஃப்ரம் காட். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೇವರಿಂದ ಒಂದು ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಅಶ್ಯೂರೆನ್ಸ್ ಅದು ಸಿಗಲ್ಪಡ್ತದೆ. அஷூரன்ஸ்னா என்னது, ஒரு உறுதி, தேவன் கொடுக்கிற உறுதி. அதான் நம்மளுக்கு வேணும். கவலையோட இருக்கிறேன், கண்ணீரோட இருக்கிறேன், வேதனையோட இருக்கிறேன். இங்க வந்து யார் உறுதி கொடுத்தா அவருக்கு? பவுல் மாத்திரம் எழும்பி நின்னு தைரியமா பேச முடியுது. எங்க இருந்து வந்துச்சு அந்த உறுதி? எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்தா அன்னைக்கு நைட்டு? தேவதூதன். ஆண்டவர் வந்து தேவதூதன் அனுப்பி உறுதி கொடுத்தார். சோ அதனால அதான் நம்பர் 1. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ದೇವರ ಮೂಲಕವಾಗಿ ಬರುವಂತ ಒಂದು ಭರವಸೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ಒಂದು ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ತನ್ನ ದೂತನ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಭರವಸೆಯನ್ನ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಿಗೆ ದೇವರು ಕೊಡುವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ரெண்டாவது என்னது, நம்ம கவலையா இருக்கும்போது ரெண்டாவது காரியம் என்ன தேவை நம்மளுக்கு? ನಾವು ಚಿಂತೆಯಲ್ಲಿರುವಾಗ ಎರಡನೇ ಒಂದು ವಿಷಯ ಏನು? எங்க இருந்து வரும் உறுதி? ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತದೆ ಭರವಸೆ? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வர்ற உறுதி நம்மளுக்கு வேணும். ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಭರವಸೆ. மூணாவது, ಮೂರನೇದಾಗಿ என்கரேஜ் பண்ற ஒரு மனுஷன் வேணும் நம்ம வாழ்க்கை. ಅಲ್ಲಿ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗಳು. பரவாயில்லடா, பேஜாராவாத, பரவாயில்ல, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு என்கரேஜ் பண்ற ஒரு மனுஷன் எல்லார் வாழ்க்கையில ஒருத்தராவது வேணும். ಪರವಾಗಿಲ್ಲ, ನೀನ್ ಬೇಜಾರ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಡ, ದೇವ್ರು ನಡೆಸ್ತಾನೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಬೇಕಾಗ್ತಾನೆ. வெறும் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தா நல்லா இருக்காது. சத்தியத்தையும் அவங்க அன்பா சொல்ற மனுஷனும் ஒருத்தன் வேணும். ಕೇವಲ ಎಂಕರೇಜ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಥವಾ ಒಂದು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ತಾ ಇದ್ರೆ ಸಾಲದು, ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಸತ್ಯವಾದ ಮೂಲಕವಾಗಿ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರ್ಬೇಕು. ஏன்னா இந்த இடத்துல அருமையா பாக்குறோம், பவுல் என்ன சொல்றாரு, அவர் வந்து அவங்கள என்கரேஜும் பண்றாரு, சத்தியத்தையும் என்ன சொல்றாரு. சோ ரெண்டு வேணும். சில பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெறும் என்கரேஜ் பண்றாங்க, ஏன் மாடு, இது பண்ணு, அது பண்ணு, பரவாயில்ல பண்ணிட்டே போ, அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அது தப்பு இல்லம்மா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, இது வந்து நீ இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சத்தியத்தையும் சொல்லுவாங்க பைபிள்ல இருந்து,
என்கரேஜும் பண்ணுவாங்க. அதே போல நபர்கள் தான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம கவலையா இருக்கும்போது, நம்மளுக்கு அந்த மாரி ಆಳ್கள் தேவை. ಕೆಲವರು ಹೇಗೆ ಅಂತಂದ್ರಪ್ಪ ಅಂದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಇದನ್ನ ಮಾಡಿ ಏನು ಆಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಕೆಲವರು ಸತ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನ ಉತ್ತೇಜನ ಪಡಿಸ್ತಾರೆ. ಇಂಥಂಥ ವಿಷಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಸತ್ಯವನ್ನ ತಿಳಿಸಿ, ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ಹೀಗೆ ಆಗ್ತದೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುವಿಕೆ ಮತ್ತು ಸತ್ಯವನ್ನ ಪ್ರಚುರಪಡಿಸುವಂತ ವಿಷಯಗಳಾಗಿ ಅದನ್ನ ತಿಳಿಸುವಂತರಾಗಿರ್ತಾರೆ. ஸோ நேத்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான். ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ರು. அவனுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ಆ, ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு வந்து பர்சனலா வந்து மெசேஜ் நான் உனக்கு நாளைக்கு டீட்டெயிலா சொல்றேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்க, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் ஜெபம் பண்ணிக்க ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணிருக்குது எனக்கு மெசேஜ் ಅನುப்பಿ விட்டுருந்தான். ಅಣ್ಣನವರಿಗೆ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೂ ಅವರ ಮಡದಿಗೂ ಬಹಳ ಒಂದು ವಾಗ್ವಾದಗಳು ಆಗಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು ನಾಳಿನ ದಿವಸದಲ್ಲಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರಿಗೊಂದು ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இப்போ அவனுக்கு என்ன வேணும்? ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಬೇಕು? நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் அவனை என்கரேஜும் பண்ணுவேன். அதே நேரத்துல அவன் வாழ்க்கைக்கு நான் சத்தியத்தையும் நான் வந்து அன்பா நான் என்ன பண்ணுவேன்? சத்தியம் கலந்த ஸ்பீக் த ட்ரூத் இன் லவ். அன்போட சத்தியத்தையும் சொல்லுவேன். என்கரேஜும் பண்ணுவேன் அவனை. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೀವಿ ಆತನನ್ನು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸುವಂತದ್ದು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿಯ ಮಾತುಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಆತನನ್ನ ಸತ್ಯದ ವಾಕ್ಯಗಳನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ತಿಳಿಸುವಂತದ್ದು. அதே நேரத்துல உறுதி எங்க இருந்து கொடுப்பேன்? நான் கொடுக்கிற உறுதி ஒன்னும் யூஸ் குப்பை தொட்டிக்கு தான் போவோம். எங்க இருந்து உறுதி வரணும்? ஆண்டுடைய வார்த்தையில இருந்து வரணும். தேவன் கிட்ட இருந்து வரணும் உறுதி. அதான் வந்து கவலைக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். ಚಿಂತೆಗೆ ಅದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವಂತದ್ದು ದೇವರಿಂದ, ದೇವರ ವಾಕ್ಯದಿಂದ ಬರುವಂತ ಒಂದು ಭರವಸೆ. சரியா? சோ இப்படி வந்து இந்த கப்பல்ல இந்த 275 பேருக்கு தேவன்கிட்ட இருந்து வர்ற உறுதியை வந்து உற்சாகத்தை பவுல் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ 275 ಜನರಿಗೆ ದೇವರಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಭರವಸೆಯ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಜನರಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಉತ್ತೇಜನವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சரி இப்ப நான் கேட்கிற கேள்வி உங்ககிட்ட, ನಾನು ಕೇಳುವಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ, உங்க வாழ்க்கையிலே அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಬ್ರು ಇದ್ದಾರೋ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. திருப்பி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இதே மாதிரி பிரதருக்கு ஒரு பிரதர், ஒரு சிஸ்டருக்கு ஒரு சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்களா? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರರಿಗೆ ಒಬ್ಬ ಸಹೋದರನು, ಒಬ್ಬ ಸಹೋದರಿಗೆ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ದಾರಾ ಇಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ. இல்லாட்டி உங்க கூட இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதர் அடுத்த வாரம் பாப்போம் பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரதர் கார் வாங்கினேன் பிரதர் பைக் வாங்கினேன் பிரதர் எல்லாம் சூப்பரா போகுது பிரதர் வேலை கிடைச்சிருச்சு பிரதர் எல்லாம் எல்லாம் நல்லா நல்லாத மாத்திரம் சும்மா அப்படி மேலோட்டமா இருக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்களா? இல்லாட்டி கஷ்டத்திலே கண்ணீரின் நேரத்திலே உங்களை உற்சாகப்படுத்துற இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை எடுத்து சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் உங்க வாழ்க்கையில இருக்கிறாங்க. ಎಲ್ಲಾ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಕೇವಲ ಒಳ್ಳೆಯದ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಮಾತ್ರ ಒಂದು ಸ್ನೇಹಿತರಾಗಿ ಇರುವಂತ ಅಥವಾ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿದ್ದಾರೆ, ಅಥವಾ ಕಷ್ಟಗಳ ನಡುವೆ ಪ್ರೋತ್ಸಾಹವನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು ಮತ್ತು ಉತ್ತೇಜನ ಪಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರು ಇದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು. இதுதான் கிறிஸ்து. இதுக்குதான் சர்ச்சுக்கே வரும். ஏன்னா சர்ச்சுக்கு இப்படி வந்தாதான் நம்ம இப்படி பிரதர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு பிரதர் இந்த சர்ச்சில் இருக்கிறாரு, நம்ம சர்ச்சில் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது. சிஸ்டருக்கு இன்னொரு சிஸ்டர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ಚಾನ್ಸ್ ಚರ್ಚ್ಲ ಅದನಾಲதான் ಚರ್ಚ್ಗೆ நம்ம வரோம். ಸಭೆಗೆ ಬರುವಂತದ್ದು ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ಭರವಸೆ ನೀಡುವಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರರಿದ್ದಾರೆ, ಅಥವಾ ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಸ್ಪಂದಿಸುವಂತ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸಹೋದರನಿಗೆ ಸಹೋದರನು, ಸಹೋದರಿಗೆ ಸಹೋದರಿ ಇದ್ದಾರೆ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದು ವಿಷಯಗಳಿಗಾಗಿ ಸಭೆಗೆ ಬರುವಂತದ್ದು. சரி இதெல்லாம் குறித்து இன்னும் நம்ம கொலோசியர் எபேசியர்லாம் நிறைய பார்க்கலாம். பட் இந்த இந்த கவலையான நேரத்திலே கண்ணீர் நேரத்திலே இருட்டான நேரத்திலே ஒரே ஒரு மனுஷனுடைய விசுவாசம், அப்போஸ்தலன் பவுலோட விசுவாசம் ஒரு சூரியன் போல வெளிச்சத்தை அந்த இடத்துல இருக்கிற 275 ஆத்துமாக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து. ಅದು ಕಷ್ಟದ ನಡುವೆ, ಕಣ್ಣೀರ ನಡುವೆ, ಒಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕತ್ತಲ ನಡುವೆ ಆ 275 ಜನರಿಗೆ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಒಂದು ನಂಬಿಕೆ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಅದು ಅಲ್ಲಿ ನೀಡುವಂತದ್ದಾಗಿದೆ. சரியா? சோ அப்புறம் என்ன ஆயிருது, அந்த கப்பல் உடைஞ்சிருது, கரைக்கு வந்துடுறாங்க. ஏதோ அப்பதான் தெரியுது, தூரத்துல இருந்து பாக்குறாங்க கரை தெரியுது, கரை கிட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு கப்பல் உடைஞ்சிருது. ஏன்னா இது ஆழம் இல்ல அந்த இடத்துல, கப்பல் உடைஞ்சிருது. ஆனா யாரும் வந்து அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல, தேவன் அப்போஸ்தலன் பவுலுக்கு சொன்னது போல ஒரு உயிரும் என்ன ஆகல, சேதமாகல. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಆ ಒಂದು ಹಡಗು ಅದು ಒಡೆದು ಹೋಗ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೂ ಕೂಡ ದಡವು ಸ್ವಲ್ಪ ಭಾಗದಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇರ್ತಂತ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಯಾವುದೋ ಒಂದು ವಿಷಯಗಳು ಅಲ್ಲಿ ಯಾರು ಕೂಡ ಪ್ರಾಣವು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಹೋಗಲ್ಪಡಲಿಲ್ಲ.